8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அது கேட்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. புகார் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி தண்டவாளத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல, கேம் விளையாண்டுருக்காங்க, கேம் விளையாண்டதில் அவருடைய எல்லா பணத்தையும் தொலைச்சிட்ருக்காரு. கடைசியாக கூட ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் பையன் வந்து இந்த மாதிரி விளையாண்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் இழந்துட்டாப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா பையனை நான் காப்பாற்ற வேண்டிய நிலையில் ஏமாந்தவங்க ஒன்று உயிரை இழந்துருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க உயிரை இழக்கிறதுக்கான முடிவை மட்டும்தான் எடுப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. எல்லாம் வயதில் இருக்கவங்க, ஒரு 30க்குள்ளே இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து அதில் வந்து ஒரு மாயை மாதிரி அவங்கள வந்து எப்படின்னா அவங்களுக்கு டைமே கொடுக்காம சின்ன சின்ன ஒரு அவங்களுக்கான ஒரு ஊக்கம் மாதிரி கொடுத்து பரிசளித்து அந்த தொகையை கொடுத்து அவங்கள ஆசையை காமிச்சு அவங்க அதில் முழுமையாக வந்து அவங்க மூழ்கி போய் அவங்கக்கிட்ட கடைசியில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு அவங்கள கொண்டு போய்ட்டு சுரந்துடுறாங்க. அவங்க அம்மாவோடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, ஒய்ஃபோட ஜுவல் எல்லாமே அது ஒரு 40 lakhsக்கு மேலே தங்கச்சிக்காக கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்தது எல்லாமே. பிரச்சனை இல்லை, நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா தயவு செய்து வீட்டில் இருக்கும்போது பேசுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்மளுடைய உடன்பிறப்புகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தத்தை தெரிவித்தாலும் அவங்களுக்கு அதற்கான எதிர்ப்பை தெரிவித்தாலும் கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் நம்மளை கை கொடுத்து நம்மளை வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பர்த்டே சில திருமணம் நடக்கும்போது ஸ்கூல் குரூப்பில் போடுவாங்க, காலேஜ் குரூப்பில் போடும்போது எப்படியாவது அந்த செய்தி வந்து முகநூலில் வந்து நம்மளுக்கு வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கும்பொழுது இதை வந்து ஒரு சில டீம் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இந்தியாவில் இருக்கவங்க தான் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கவங்க, யூகேயில் இருந்துன்னு சொல்லலாம். ஆன்லைன் மோசடிகள் தொடர்பான நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் உங்கள்கிட்ட பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க மேடம்? நிறைய வழக்குகள் சந்திச்சிருக்கேன் சார். நிறைய புகார்களும் வந்திருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் பரவலாக ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டதும் உண்டு. அதில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய பையன்தான் காணான்னு சொல்லிவிட்டு அவங்க பெற்றோர்கள் மூலமாக சொன்னாங்க இந்த மாதிரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயத்த சொல்லலை. சொல்லும்பொழுது நீங்கள் புகார் கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது பழக்கம் யார் கூட இருக்கும், ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம அதை தான் நினைக்க முடியும். அப்படி விசாரிக்கும் பொழுது இல்லை அந்த மாதிரினால கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்னாங்க. சரி, இருந்தாலும் நீங்கள் புகார் கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துருங்கன்னு சொல்லவும் சரி புகார் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி தண்டவாளத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை பற்றி என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் திருப்பி அதை பற்றி கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேம் விளையாண்டுருக்காங்க, கேம் விளையாண்டதில் அவருடைய எல்லா பணத்தையும் தொலைச்சிட்ருக்காரு. கடைசியாக கூட ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் வச்சுருந்த மினிமம் அமௌண்ட்டை கூட வச்சு அதினே விளையாண்டுட்டு அதை வந்து ஒரு வருத்தமாக ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு இறந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ரொம்ப நல்ல நிலையில் இருந்தாங்க. என்னுடைய கிளைண்ட் அவங்க தொடர்ந்து என்கிட்ட ஒரு 1 இயராக தொடர்பு கொள்ளலை. அந்த கேஸ் சிவில் கேஸ் இஷ்யூஸில் போகுதுன்றதால அப்போ தேவையில்லை. அவங்க இருந்தாலும் என்ன ஏதுன்னு நான் கேட்கும்போது நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்தாங்களே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொல்கிறார். பையன் வந்து இந்த மாதிரி விளையாண்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் இழந்துட்டாப்புல. அதனால் பார்த்திங்கன்னா பையனை நான் காப்பாற்ற வேண்டிய நிலையில் அந்த மாதிரி இருக்கவங்க ஏமாந்தவங்க ஒன்று உயிரை இழந்துருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க உயிரை இழக்கிறதுக்கான முடிவை மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ இந்த பணத்துக்காக ஒரு குழந்தைய இழந்துட முடியாது தன்னோட வாரிசை அப்படின்றதால அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸ் அந்த அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ இதெல்லாம் விற்று முடிச்சுட்டு ஒரு சாதாரண கூலி வேலைக்கு வந்து போகிற அளவுக்கு இப்போ அவர் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு 50 பேரை வச்சு வேலை கொடுத்துட்டு இருந்தவர் ஒரு சாதாரண நிலைக்கு வந்து. ஸோ அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து டிலே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்களோட குழந்தைகிட்ட உட்காந்து அவங்களோட மகன்கிட்ட உட்காந்து பேசி அவரை வந்து காப்பாற்றி சரியான வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவரும் வந்து திருமணமானவர், ஒரு குழந்தைக்கு தகப்பன் தான். இப்போ இவங்க எல்லாம் இதில் மாட்டுறவங்கலாம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் மாட்டுறாங்க. எல்லாம் வயதில் இருக்கவங்க, ஒரு 30க்குள்ளே இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து அதில் வந்து ஒரு மாயை மாதிரி அவங்கள வந்து எப்படின்னா அவங்களுக்கு டைமே கொடுக்காம சின்ன சின்ன ஒரு அவங்களுக்கான ஒரு ஊக்கம் மாதிரி கொடுத்து பரிசளித்து அந்த தொகையை கொடுத்து அவங்கள ஆசையை காமிச்சு அவங்க அதில் முழுமையாக வந்து அவங்க மூழ்கி போய் அவங்கக்கிட்ட கடைசியில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு அவங்கள கொண்டு போய்ட்டு சுரந்துடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புகார் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமான விஷயம். அது பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாப்புல, ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. அந்த மாதிரி அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற இதை கேட்கும்போது நீங்கள் பேங்க்கில் இருக்கீங்களே அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னா அவருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வந்துட்டு நீங்கள் இதை லைக் பண்ணிங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருக்க ஒரு வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா ஒரு லைக்குக்கு 50 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். உடனே வெறும் 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை லைக் பண்ணி போடுறாரு. அவர் உடனே 150 ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது.
அப்புறம் இதை எப்படி இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இவருக்கு ஆசை வருது. அப்போ அதை பற்றி கேட்கும்போது ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி டெலிகிராமை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க, ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. ஸோ அது மூலம் இவரும் வந்து டெபாசிட் பண்ணுறாரு. அதில் வந்து இன்னும் ஒரு 3 பேர் அதில் வந்து சேர்றாங்க. இப்போ அவங்கள நானும் டெபாசிட் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் போடுறது இப்படி போடும் பொழுது இவர் பார்த்தீங்கன்னா 88 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அது கேட்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே போல் அந்த அமௌண்ட்டை போட்ட உடனே, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்ட உடனே அவருக்கான அந்த அமௌண்ட்டெல்லாம் வரலையே, என்ன இருக்கும்போது இது அப்டேட் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி சர்வர் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சில டேக்ஸ் கட்டணும் இப்படி அப்படின்னு அவரை வந்து அலைக்கழித்து யோசிக்க டைம் தர மாட்டேங்கிறாங்க. அவர் திருப்ப சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பேசுறது கூட இல்லாமல் இவருக்கு சப்போர்ட்டாக ஒரு 4 பேர் இவரை போலவே முயற்சி பண்ணுற மாதிரி, இல்லை அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி இவர் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இவரை தூண்டி இவரும் போயிட்டு இன்னும் அவங்க அம்மாவோடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, ஒய்ஃபோட ஜுவல் எல்லாமே அது ஒரு 40 lakhsக்கு மேலே தங்கச்சிக்காக கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்தது எல்லாமே. ஏன்னா அந்த பையன்தான் அவங்க வீட்டில் வந்து ஒரு குடும்பத் தலைவன், ஒரு 30க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மகன் அப்படின்னும் போது தாயும் வந்து மகனோட பேச்சை தட்டியோ எதுவும் சொல்ல முடியலை. அவங்களும் வந்து ஒரு புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கூடிய ஆளாக இருக்காங்க. மனைவியும் எதுவும் சொல்ல முடியலை. எனவே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர் போது சரி புள்ள சரியான முடிவு தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவரும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப இதுவாகிட்டு 2 குழந்தைங்க இவருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன துணிஞ்சு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து போலீஸார் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இந்த லிங்க்கு எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி எப்படி ஏமாந்துருக்காம உண்மையிலே அவர் ஏமாந்துருக்காரு அப்படின்றது முறையாக வந்து எஃப்ஐஆர் போடப்படுது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவர் கொடுத்துருந்த அந்த ஜுவல்லெல்லாம் வச்சு ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் இதை பண்ணுனா சரியாயிடும்னு சொல்கிறதெல்லாம் நம்பாமல் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் இன்னும் அவரோட அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் ரெக்கவரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேங்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து போலீஸார் வந்து அதை வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை அவர் எடுத்துக்கிறதுக்கான இப்போ வாய்ப்பும் அவருக்கு வந்திருக்கு. அதனால் என்னென்னா ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா தயவு செய்து வீட்டில் இருக்கவங்களோட பேசுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நம்மளுடைய உறவுகள், உடன்பிறப்புகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தத்தை தெரிவித்தாலும், அவங்களுக்கு அதற்கான எதிர்ப்பை தெரிவித்தாலும் கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் நம்மளை கை கொடுத்து நம்மளை வந்து மீட்டு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி மட்டும் ஆன்லைன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயின் லிங்க் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இப்படி பண்ணுனா இவ்வளோ வட்டி வரும், இத்தனை மடங்கு பணம் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாந்தவங்களும் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல நேர்மையானவர். அவங்க அப்பா ஒரு டெய்லர் தான். அவரோட மகளுக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, மகனுக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த மகன் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் மூலம் நிறைய பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம், லாபம் வரும், நிறைய பேர் சேர்த்து விட்டா வரும்ன்றது நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பணத்தையும் இழந்து இவர் அப்பா கிட்ட சொல்லி கடன் வாங்கி இவரோட மனைவி நகை விற்கிறாரு. அப்புறம் திருமணம் முடிச்சு கொடுத்த அந்த சகோதரிகிட்ட இருந்தும் பணத்தை வாங்குறாரு. இந்த மாதிரி பல தரப்பில் வாங்கி அந்த பணத்தை கூட இவர் கொடுக்கும் பொழுது இவர் வந்து பலர்கிட்ட கலெக்ட் பண்ணி கொண்டே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்குறவர் கரெக்டாக சிசிடிவி கேமரா எங்கேயுமே இல்லாத இடமா பார்த்து அவர்கிட்ட வாங்குற அந்த தொகைக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் வந்து சாமர்த்தியமாக அந்த தொகையை கலெக்ட் பண்ணிட்டு போகிறார். ஆனால் இவர் தான் ஏமாத்தினார், இவர் தான் பணத்தை வாங்கினார்ன்றது இவர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை கொண்டு கொடுக்கும்போது அவங்க வந்து போலீஸில் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்கும்போது இந்த நபர் வந்து கொடுத்ததுக்கான, இந்த நபர் வாங்கினதுக்கான எல்லா ஆதாரமும் இருந்து இவர் மேலே வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை வாங்கினவர் ரொம்ப சாமர்த்தியமாக எந்த ஒரு பதிவும் ஆகாத இடத்துல வந்து வாங்கியிருக்காரு. இவரை ஏமாந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல குடும்பங்கள் ரொம்ப நல்ல நிலையில் இருந்தது வந்து இப்போ இவங்க தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு புரிதலை சரியான புரிஞ்சு கொள்ளாமல் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காமல் ஏமாந்து பெற்றோர்களுடைய பேச்செல்லாம் உதாசீனப்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல லெவலுக்கு ஒரு பட்டதாரியாகவோ ஒரு நல்ல ஒரு தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கோ வந்து முன்னேற்றி நிறுத்துறவங்கள அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லும்போது இவங்க செவி கொடுத்து கூட கேட்க தயாராக இருக்கிறது இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா அவர்களும் பாதிக்கப்பட்டு அவரை நம்பி வந்த மனைவியும் அவங்க என்ன ஆகும் எதிர்காலம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மோசமான ஒரு நிலையில் வந்து தள்ளப்படுறதோடு இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலி ஃபுல்லாக இவன் ஏமாற்றிட்டான் இந்த குடும்பம் இப்படின்னு இந்த ஒரு நபரோட அஜாக்கிரதையால் ஒட்டுமொத்த இந்த குடும்பமும் அந்த உறவுகளும் பாதிக்கப்படுது. இது போல் பலரை வந்து என்னால் பார்க்க முடியுது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு வந்து அதை பற்றி நல்லா விசாரிங்க, தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகமாக இருந்தால் போலீஸில் கூட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.
இந்த மாதிரி வராங்க, என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னா ஒன்றுமே இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக இது போன்ற நபர்கள் ஒரு 100 பேர் 200 பேர் பெருக வேணாம், ஒரு சிலர் வரும்பொழுதே நம்ம அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க முடியும். சரி மேடம், நீங்கள் கையாண்ட வழக்கில் இந்த சமீபத்தில் 89 லட்சம் ரூபா பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் போராடி ஒரு நீதி வாங்கி கொடுத்துக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க மேடம். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வெற்றி கண்டிருக்கிறீங்க? அதாவது போராடி நீதி வழங்கணும் அப்படின்றது கிடையாது. அவர் வந்து உரிய நேரத்தில் அந்த புகாரை கொடுத்ததால அதை வந்து திறமையாக நம்ம காவல்துறை தரப்பில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவருக்கு ஒரு 9 lakhs rupees வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கு. இதே வந்து இன்னமும் முன்னாடி அவர் கொடுத்துருந்தாருன்னா இன்னமும் அதிகமான தொகை கூட அவருக்கு கிடைச்சிருக்கலாம். புகார் கொடுக்கும்பொழுது அது அந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்போது ரெக்கவரி ஆகுது அப்படின்போது பெரும்பான்மையான தொகை வந்து விரைவில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு வழிவகுக்கும் அது. ஸோ உடனடியாக புகார் கொடுக்கறது நல்லதாக இருக்கும். நம்ம கொடுக்கலாமா வேணாமா எப்படி இருந்தாலும் வந்து அது வெளியே தெரிந்ததாக ஆகுது. ஒரு பெரிய இழப்புன்ற போது அதை வந்து மறைக்கலாம் முடியாது. அப்படின்றதால இந்த மாதிரி ஏமாற வேணாம் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததுக்கு அப்படி சப்போஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தயவு செய்து தயங்காமல் புகார் அளிக்கணும் அப்படின்றதும் என்னுடைய அட்வைஸாக இருக்குது. இளைஞர்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டு இந்த ஆன்லைன் மோசடி நடக்கப்படுதா மேடம், இல்லை அனைவரும் பாதிக்கப்படுறாங்களா? இல்லை, அதாவது இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் போது வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏமாறுறது உண்டு. ஆனால் ஏமாறுறாங்க ஆன்லைன்லன்றது வந்து எல்லா வயதினருக்குமே உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து சமூக ஆர்வலர், அவருடைய மகனுக்கு வந்து செல்ஃபோன் கொடுக்குறாங்க. அவர் வந்து வைஃபை மூலம் லிங்க் பண்ணி நிறைய ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விளையாடுறாரு. உடனே அவங்க அப்பாவோட ஃபோன் எடுத்து அந்த ஓடிபி நம்பரை வாங்கி அது கொடுத்துட்றாரு. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அட்வொகேட்ஸ் கூட பாருங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, உங்களோட ஓடிபி நம்பரை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அதே நினப்பில் இருக்கிறதுல உடனே சரி ஆமாம் இப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்தவங்களும் உண்டு. இப்போ நம்ம இந்த வீட்டு இதுலேயே வந்து ஒரு 3வது வீட்டில் கூட அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி நம்பர் அந்த நம்பர் வரும் உங்கள் ஃபோனுக்கு, ஏடிஎம்லேருந்து எல்லா நம்பரையும் சொல்கிறாங்கன்னு விழிப்புணர்வு இல்லாமல் கொடுத்தது வந்து இன்றைக்கி அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருந்தாலும் இதில் வந்து இளம் வயது நடுத்தர வயது வயதானவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கேம் விளையாடுறது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து சொல்ல வெளியே வர்றவங்க வந்து குறைவானவர்கள் தான் சொல்லலாம். அதை புகார் கொடுக்கணும், அதுக்கு எதுக்கு நம்ம அலையணும், வெளியில் நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு வெட்கப்படுறது நம்மளோட தயக்கம்ன்றது. இது போன்ற தீய எண்ணம் உள்ளவர்கள், மோசடி செய்யணும், மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்மளை நோக்கி வருவதற்கான வாய்ப்பை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தயவு செய்து உடனடியாக நம்ம புகார் கொடுத்தோம்னா அவங்க யார், அவங்க என்ன லிங்க், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம போலீஸார் வந்து ரொம்ப திறமையாக நல்ல எல்லா வகையிலையும் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்தி தண்டனைக்குரியவர்களாக ஆக்க முடியும். 90 லட்சம் ரூபா இழந்த ஒரு வழக்கை நீங்கள் கையாண்டுட்டு வரீங்க, அந்த சகோதரருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது மேடம்? அதாவது அந்த சகோதரன் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் எப்படி நம்ம உயிரோட ஏன் இருக்கணுன்ற மாதிரி இருக்கார். பட் அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறதால அவர் வந்து கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு, அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆன அந்த அமௌண்ட்டையும் இவர் வாங்கி போட்டுட்டார். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னை வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விடலை மேடம், தூண்டுனாங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது இருந்தாலும் அந்த பணம் வந்ததுன்றது வந்து அதை நான் ஏமாந்துட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு 3 பேரை கூட அந்த குரூப்பில் சேர்த்தாங்க, அவங்களும் அவங்க ஆளுன்றது எனக்கு ஏமாந்த பிறகு தான் தெரிஞ்சது. ஸோ இப்படி அதுலேயும் கடைசியிலையும் அதில் வந்து ஒருத்தருக்கு 2 பேர் பணம் வந்த மாதிரியும் ஒருத்தர் வந்து தானும் ஏமாந்த மாதிரி இருந்தாலும் நான் என்னோடய ஒய்ஃபோட நகையெல்லாம் நான் விற்று திருப்பி நான் அதை போட்டு நான் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லி இவரை வந்து தொடர்ந்து அவரை ஊக்க வச்சு தூண்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அதையும் வந்து அந்த பணத்தை போட்ட பிறகு தான் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வேலை செஞ்ச இடத்துல இருந்து அவர் வேலை போயிடுச்சு. அவர் மனைவிக்குமே இவருக்குமே இப்போ வந்து ரொம்ப பிரச்சனை இருந்தாலும் 2 குழந்தைங்க இருக்கிறதால அவங்க இழுத்து பிடிச்சி அப்படியே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மனைவியும் வந்து நான் இருப்பேனா போவேனான்னு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனை தெரிவித்தார். அவரோட வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்க்கையை அந்த படிப்பை வந்து வேலையை இழந்து அவங்க தாயாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கூட கஷ்டமான ஒரு சூழலில் அவர் வந்து ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஒரு அட்வொகேட் என்னும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னும் போது எல்லாருமே பிறந்த நாளை போடுறது உண்டு. நான் வந்து அதில் வந்து டியூப்ளிகேட்டாக தான் அதில் நம்ம வச்சுருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி பர்த்டே சில திருமணம் நடக்கும்போது ஸ்கூல் குரூப்பில் போடுவாங்க, காலேஜ் குரூப்பில் போடும்போது எப்படியாவது அந்த செய்தி வந்து
முகநூலில் வந்து நம்மளுக்கு வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது இதை வந்து ஒரு சில டீம் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இந்தியாவில் இருக்கவங்க தான் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கவங்க, யூகேல இருந்துன்னு சொல்லலாம். அவர் வந்து என்னோட இதில் நான் பார்த்தேன், அதை செக் பண்ண வெரிஃபை பண்ணதால எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுறீங்கன்னு நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி டக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன், இப்படி அனுப்புகிறேன், அப்படி அனுப்புகிறேன். நான் அது என்னதான்றதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அவர் அனுப்புகிற அந்த வீடியோன்றது வந்து எங்கேயோ வந்து எடிட் பண்ணி செய்யப்பட்டு போடப்பட்டது. ஏன்னா எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பண்ணுறது எனக்கும் தெரியும். நானும் நிறைய வீடியோஸ் நானே வந்து இந்த இயற்கை சார்ந்து புதுநலன் சார்ந்து நிறைய பதிவிடுறது உண்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்களேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கிஃப்ட் அனுப்புகிறேன், ஜுவல்ஸ்லாம் உள்ள பாக்ஸ்லாம் அனுப்புகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே அவங்கள நம்புற மாதிரியே அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ உடனே அவரும் வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு, இந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து நீங்கள் அமௌண்ட்டை கட்டிட்டு வாங்கிக்கோங்க. அது ஒரு 15,000 ஏதோ கட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை லோக்கலில் ஆள் இருக்காங்க, என்னோட அங்கிள் இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, வந்து நான் வந்து வாங்கிக்க சொல்கிறேன். இல்லை நீங்கள் அமௌண்ட்டை கட்டிட்டு இது பண்ணுங்க, உங்களுக்கு அது போஸ்ட்டில் தான் வரும், அந்த பாக்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொரியரில் தான் கொடுப்பாங்க. அப்படி அவங்க அதை தான் சொல்கிறாங்களே தவிர நான் நேரில் வந்து அந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், என்ன ஏதுன்னு பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுக்கு வந்து அவங்க வாய்ப்பு கொடுக்காம அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு டெத்து இதுவாகிட்டதால கொஞ்சம் நாங்கள் எல்லாம் டென்ஷன் ஆனதால் அதை வந்து நான் கண்டுக்கலை. ஆனால் அந்த மாதிரி அது என்னன்றதை ஃபாலோ பண்ணும்போது அப்போ வந்து என்னென்னா நம்ம முகநூல், நம்மளோட மற்றவங்க நம்மளுக்கு போடக்கூடிய வாழ்த்துக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம கூட இருக்கவங்க கிடையாது, நம்ம நாட்டினர் கூட கிடையாது, வெளிநாடுகள் மூலமாக கூட வந்து நம்மளை ஆசையை தூண்டி நம்மளை வந்து ஏமாற்றணும்னு முயற்சிக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மோசடியிலிருந்து தப்பிக்கணும்னா எந்த மாதிரி விழிப்புணர்வாக இருந்தால் நாம் இந்த நம்மளுடைய பணத்தை இழக்காமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் மேடம்? அதாவது நம்மளுக்கு வந்து முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு நம்பர்லேருந்து வர லிங்க்கு, இல்லை அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளோட பர்சனலாக நம்ம பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பதிலளிக்கவோ அதை வந்து அந்த லிங்கை டச் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் லோக்கல் போலீஸில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எஸ்பி ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே மாவட்டங்கள்லையுமே இருக்குது. சென்னையில் சிட்டி இதில் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் அந்த மாதிரி வசதிகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது எந்த மாதிரி செய்திகள் வந்தது என்ன ஏதுன்றதை பற்றி அவங்க வந்து முறையாக வந்து அந்த புகாரை எடுத்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு நம்ம அதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும்.